மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பழுதென்று மிதித்தால் அது பாம்பாக இருக்குது அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சில தவறான முடிவுகளை எடுக்கலாம், அவசரப்பட்டு சில விஷயங்களில் இறங்கிடலாம். அதனால் வள்ளுவர் சொன்னது போல் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கும்பார். அது மாதிரி ரொம்ப ஒரு நிதானத்தோடு செயல்படுங்க. இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மதியத்திற்கு மேல் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். எதையுமே காலையிலேயே முடிக்கிறது நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாக இது அமையும். குறிப்பாக நமக்கு முன்பின் தெரியாதவர்களிடமிருந்து நமக்கு ஆதாயங்கள் கிடைக்கலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். முக்கியமாக மனதில் உள்ள அந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதாவது நமக்கு தெரிந்தது எவ்வளவு, நமக்கு தெரியாததை தெரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆராயணும். நாலா பக்கமும் ஆராயணும். அது மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க, யானையை பார்த்த குருடனை போன்ற மாதிரி ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து நாம் சில விஷயங்களை டிசைட் பண்ணக்கூடாது. 4 பக்கங்களையும் பார்த்து டிசைட் பண்ண வேண்டிய சில சமாச்சாரங்கள் உண்டு. அதனால் முக்கியமான விஷயங்களில் கவனமாக செயல்படணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரரை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்படுங்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான தினமாக இது அமையும். தன வரவு உண்டு, வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையிறது. நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நாம் ஈடுபடக்கூடிய சில காரியங்களில் குறுக்கு வழி என்னன்னு பார்க்கறது ஒரு மனுஷ புத்தி. பார்க்கலாம், ஆனால் அது எல்லா நேரங்கள்லையும் சரியாக வருமா என்பது கேள்விக்குறி. முடிந்த வரையில் நேர்வழியில் செல்வதே மனசுக்கு நிம்மதி, நன்மை. இதை மனசில் வச்சுங்க. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆதரவு கிட்டக்கூடிய ஒரு நல்ல காலம்தான். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மதியத்திற்கு மேல் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சொல்லுவாங்க குருட்டு தைரியம்னு. இந்த குருட்டு தைரியம் என்ன வேணால் பண்ணும். அப்போது இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் போகும்போது திடீர்னு சரி பார்த்துடலாம் இந்த ஒரு அப்படின்னா போயிட்டுதுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் எதுலேயுமே ஒரு நடுநிலையோடு ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக்கொள்வது நல்லது. சில நேரங்களில் குறுகிய பிரயாணங்களை மேற்கொள்ளலாம், நல்ல செய்திகளும் உங்களுக்கு சேரும். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மதியத்திற்கு மேல் சிறப்புகள் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தடைகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்படுங்கள். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல சூழல் நிலவும். கோபம் சற்று அதிகமாக இருக்கும். அப்படி சட்டுன்னு கோபமாக ஒரு வார்த்தையை வெளியில் விட்டிங்கன்னா அது உங்களுக்கு சொந்தமில்லை.
அதனால் எந்த வார்த்தைகளை வெளியே விடுறதுக்கு முன்னாலேயும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாகத்தான் இருக்கும். மதியத்திற்கு மேல் சற்று கவனம் தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையும். குறிப்பாக காதல் போன்ற விஷயங்கள்லாம் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் நிறைவாக அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நம்ம சூடான வார்த்தைகளை உதிர்க்காமல் இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி நல்ல தினம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத விதமாக நல்ல லாபங்கள் எடுப்பதற்கான வழிமுறைகள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை இயக்கும்போது சற்று கவனமாக இருங்கள். லாபமும் உண்டு. சில நேரங்களில் உடல் உபாதைகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். மதியத்திற்கு மேல் சில சர்க்கிள்கள் ஏற்படலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாகத்தான் இது அமைகிறது. எதை தொட்டாலும் வெற்றின்னு சொல்கிற மாதிரியான தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்படுங்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் இந்த கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய வாக்குவாதங்கள், அதனால் வரக்கூடிய சில பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. தொழில் செய்கிற இடத்துலையுமே ரொம்ப அதிகமாக பேசாமல் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். நிதானம் தேவை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினம். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவு கிட்டும். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய தினம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் நல்ல உதவிகள்லாம் ஏற்படும். பெயரும் புகழும் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பான முறையில் செய்து பாராட்டை பெறுவீர்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த திருமணம் சம்பந்தப்பட்டமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே நேரத்தில் சற்று வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையோடு நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தான் என்ற அகந்தையை ஒழிக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தடைகள், சில தாமதங்கள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அனுகூலமான திருப்தி அளிக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமையிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நல்ல மேம்பாடுகள் ஏற்படும். தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு நீங்குவதற்கான வழிமுறைகள் ஏற்பட்டதால் மனதுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய தினமாக இது அமைஞ்சிடும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காலையில் நல்ல நேரமாக இருப்பதால் சீக்கிரமே சில வேலைகளை தொடங்குவது நல்லது. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அளவில் ஒரு சுமூகமான ஒரு சூழல் நிலவுகிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். முக்கியமாக கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம். தெய்வ அனுகூலம் உண்டு. சில நெடிய பயணங்களை, நீண்ட பயணங்களை
திட்டமிடுவீர்கள். ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய அளவில் ஒரு ஆரோக்கியமான சூழல் நிலவுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் உண்டு. சற்று கவனமாக செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப அவசியம். நல்ல ஒரு நன்மைகள் உங்களை தேடி வர இருக்கின்றன. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்படுங்கள். சில நேரங்களில் பொறுமையை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். நிதானம் தேவை. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறிப்பாக உங்களுடைய வேண்டாதவர்கள், எதிரிகள், இவங்கள்லாம் சில விஷயங்களில் வெறுப்பேற்றலாம், எரிச்சலை கிளப்பலாம். ஆனால் அதுக்கெல்லாம் விட்டு கொடுக்காமல் நிதானமாக செயல்படுங்கள். எல்லாத்துக்கும் பதில் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முக்கியமான சில விஷயங்களுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனையான தினமாக இருக்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுகூலமான நல்ல தினமாக இது அமையும். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் அது மாதிரியான சில பேச்சுவார்த்தைகள் சில நேரங்களில் எடுபடாமல் போகலாம். இல்லை நம்ம நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்பது போல போகலாம். மனம் தளராமல் செயல்படுங்கள். சோதனைகளை வெல்ல முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான பலன்கள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள்லாம் ஏற்பட வழி இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது.